Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 10th 11th ஸ்டூடண்ட் அரியர் எக்ஸாமா இருக்கீங்க அப்படினா எப்படி அரியர் எக்ஸாம்க்கு ஆன்லைன்ல அமௌண்ட் வந்து பே பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏனா இத பத்தி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இத வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியர் அண்ட் கட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எப்படி வந்து ரெடி பண்ணணும், எப்படி வந்து பே பண்ணணும் ஆன்லைனில், எப்படி சேனல் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரியான எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th ஸ்டூடெண்ட் வந்து அரியர் எக்ஸாம், அதாவது துணை தேர்வுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி அமௌண்ட் வந்து பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம போன வீடியோஸில் வந்து போட்டதில் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 27ஆம் தேதி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock 5:30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா பெர் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நாள் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனோட சேர்த்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி சொல்லிட்டேன். 10th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சிறப்பு அனுமதி கட்டணமாக வந்து 500 ரூபாயும், மேல்நிலை முதலாம் ஆண்டு 11th ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 1000 ரூபாயும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து லேட் ஃபீஸ். சரிங்களா, இதுக்குள்ளே நீங்கள் வந்து 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஃபீஸ் தான். சரிங்களா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 150 தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு கட்டணம் வந்து 125 ரூபா, ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபா. டோட்டலாக வந்து ஒரு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 195 ரூபா மட்டும் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வினை தேர்வுயுற்ற பாடங்கள் தேர்வு எழுதும் தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் உங்களுக்கு வந்து பே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் கட்டணமாக உங்களுக்கு 50 ரூபாயும் அதனுடன் இதர கட்டணமாக 35 ரூபாயும் செலுத்த வேண்டும். டோட்டலாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு A to Z வந்து இந்த ஜியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோக்கான லிங்க்கும் நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் அதை நீங்கள் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, இந்த ஜியோவை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோஸே போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஆன்லைனில் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறது அப்படிங்கிற அந்த கருவூலம் வெப்சைட்டில் போயிட்டு எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான PDF லிங்க், டேரக்ட் லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துறேன். ஏன்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக A to Zல உங்களுக்கு இந்த PDFல கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க ப்ரோ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறீங்க, எனக்கு வந்து புரியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் பொறுமையாக உங்கள் மொபைல் ஃபோனே படித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே போய்ட்டு நீங்கள் வந்து படித்து பாருங்கள். சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன மெத்தடில் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஷ்போர்டு போய்க்கோங்க. இந்த இடத்துல ஸ்கூல் ப்ரைவேட் எஜுகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல SSLC ஜூன் 2023 எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸ் ரூம்லேயும் இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நார்மலான பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னாலும் இது வந்து மெத்தட் மூலியமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இடத்துல ப்ரைவேட் கேண்டிடேட் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை 11th அப்ளை பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 11th வந்து லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிருச்சு. நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இந்த 10th மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி மே வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இதில் அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல 3rd ஸ்டெப்பில் வந்து அவங்களுடைய ரோல் நம்பர் எல்லாமே போட்டிங்கனாலே இந்த இடத்துல அவங்களுடைய பேர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. 4th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸு, அவங்களோட ஃபாதர் நேமு, அவங்களுடைய மதர் நேமு, அவங்களோட கேண்டிடேட்ஸோட டீடைல்ஸ், டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ரீஜனல், அவங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அவங்களுடைய ஃபாதருடைய மொபைல் நம்பரு, கார்டியனுடைய மொபைல் நம்பர், இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க பாஸ் ஆகிருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே சைட்டில் வந்து ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து எது ஃபெயிலோ அந்த மட்டும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் பேப்பர் வந்து ஃபெயிலாக இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபெயில்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ரெட் கலரில் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது பார்த்தீங்களா. அப்படிங்கிறனால இந்த 2 எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு ஃபீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா
karuvalam.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்கையும் வீடியோ கீழே கொடுத்துட்றேன். சரிங்களா? எல்லா லிங்க்குமே வீடியோ கீழே இருக்குது. அங்கே போயிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த இடத்துல கருவூலம் வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாகின் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சலான் கிரியேஷன் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல செலுத்துபவன் வகைன்னு சொல்லிட்டு பப்ளிக்னு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி பப்ளிக்னே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. செலுத்துபவருடைய பெயர், உங்களுடைய பேரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் ஸ்கூல் கோடு, அந்த ஸ்கூல் கோடு இந்த இடத்துல நீங்கள் வந்து என்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் கரண்ட் டேட்டு, இப்போ இன்றைக்கி டேட்னா இன்றைக்கி டேட்டை இந்த இடத்துல போடுங்க. சரிங்களா? போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு செலக்ட் ஃபாலோவிங் டீடைல்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸு, இது வந்து ஸ்கூல் டீடைல்ஸ் எல்லாமே இது கேட்பாங்க. ஸ்கூல் டீடைல்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் ஆட் ரோ த பே ரீடோட்டல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணி டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ வருமோ அந்த ஃபீஸை நீங்கள் இந்த இடத்துல ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு கொண்டு இந்த இடத்துல SBI அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆன்லைனில் வந்து நீங்கள் பணம் செலுத்தணும் அப்படின்னா கூட நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாக கூட செலுத்திக்கலாம். அப்படின்னா UPI மூலியமாக செலுத்திக்கலாம். அப்படின்னா ATM கார்டு, பிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு கூட நீங்கள் ஆன்லைனில் வந்து அமௌண்ட் வந்து செலுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் செலான்னு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல காட்டும். கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த இடத்துல வந்து செலான் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரெசிப்ட், அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரையும் பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல சக்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சக்ஸஸ்னு வந்துருச்சு இல்லையா? சக்ஸஸ்னு வந்தால் மட்டும் தான் அமௌண்ட் வந்து பே பண்ணதுக்கான அர்த்தம். இந்த இடத்துல எல்லாமே தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களோட டீடைல்ஸ், பேர் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட் எப்படி அப்ளை பண்ணது எல்லாமே உங்களுக்கு A to Z எல்லாமே இந்த செலானில் வந்துடும். இந்த செலானை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஹெட் மாஸ்டருக்கு கொடுத்தாலும் ஓகே, உங்கள் பள்ளிக்கல்வித்துறை டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இருக்கக்கூடிய இல்லையா அந்த பள்ளிக்கல்வித்துறை ஆஃபீஸ்க்கு கொடுத்தாலும் ஓகே. சரிங்களா? இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் ஈஸியாகவே வந்து அரியர் எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கிற முடியும். இதை பற்றி ஃபர்தராக நீங்கள் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிஓ வந்து செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிங்க, HM கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் போகணும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.